அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சங்கர். நான் ஆர்டிசி அண்ட் ஸ்டார்பல் இன் எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, பிஸ்னஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் டைமிங் அண்ட் சிச்சுவேஷன். டைமிங்கும் அந்த சிச்சுவேஷனும் கரெக்டாக அமைஞ்சா பிஸ்னஸ்ல நிறைய ரிசல்ட்டுகளும் நிறைய சக்சஸும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டைமிங் அண்ட் சிச்சுவேஷனை எந்த இதுல கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபாலோ அப்ல கனெக்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபாலோ அப் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம்னு வச்சோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம். இப்போ கீழே இது டைமிங். இப்போ ப்ரெசன்டேஷன் கொடுக்குற இடம் இதுதான். ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய டைம்ல அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கும் போதும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் 2-3 நாள் ஃபாலோ பண்ணும்போது அந்த லைன் அவங்களுடைய அந்த கியூரியாசிட்டி, அதனுடைய ஆர்வம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். திரும்ப ஃபாலோ அப் நீங்க கண்டினியூ பண்ணல, ஃபாலோ அப் நம்ம கரெக்ட் பண்ணல, நம்ம கண்டினியூ அவங்கள ஃபாலோ பண்ணல, விட்டுட்டோம், மறந்துட்டோம், இல்ல அவங்கள நம்ம தொடர்பு கொள்வதற்கு உண்டான முடியாம சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த மைண்ட் செட் அப்படின்றது கீழே இறங்க ஆரம்பிக்கும். இது என்ன ஆயிடும்னா, கொஞ்ச நாள் அவங்கள நீங்க எந்த டச்சும் பண்ணல அப்படின்னா அது கொஞ்சமா என்ன ஆயிடும்னா, அவங்களுக்கு நீங்க பேசின ப்ரெசன்டேஷன் கொடுத்தது என்ன விஷயத்துக்காக கொடுத்தீங்க, நீங்க என்ன அவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்றதுல சுத்தமா எந்த விதமான டீட்டெயில்ஸும் அவங்க மைண்ட்ல இருக்காது. டோட்டலாவே மறந்துடுவாங்க. நீங்க என்ன பேசுனீங்கன்றதை அப்படியே சுத்தமா மறந்துடுவாங்க. இதுதான் நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல தவறுகள், சின்ன சின்ன தவறுகள். என்ன பண்றோம்னா, நம்ம பிசினஸ் பேசுறோம் இல்லைன்னா ப்ராடக்ட் பேசுறோம் அப்படின்னா கண்டினியூவான அந்த ஃபாலோ அப், அதாவது ரெகுலர் ஃபாலோ அப் இல்லைன்னா நடக்கக்கூடிய விஷயம் இப்படி நம்மளுடைய ஃபாலோ அப் இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபாலோ அப் ரெகுலராக நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபாலோ அப், இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டீங்க, உங்க ஃபாலோ அப் பண்றீங்க, ஃபாலோ அப்ல ஒரு 2 நாள் கேப் போடுறீங்க, திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு ஃபாலோ பண்றீங்கன்னா அவருடைய மைண்ட் செட், அவருடைய அந்த கியூரியாசிட்டி, ஆர்வம் குறையும் போது திரும்ப நீங்க ஃபாலோ பண்றீங்க, திரும்ப அது மேல ஏறும், அவருடைய அந்த ஆர்வம்ன்றது மேல வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் அப்படியே நீங்க கண்டினியூ பண்றீங்க, திரும்ப விடுறீங்க, திரும்ப ஃபாலோ பண்றீங்க, திரும்ப விடுறீங்க, திரும்ப ஃபாலோ, இப்படி உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், இது அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஹார்ட் இசிஜி மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ஏறி இறங்கி அவங்களுக்கு அந்த ஆர்வங்கள் குறையும் போது அந்த மைண்ட் செட் கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருப்பாங்க. திரும்ப நீங்க ஃபாலோ விட்டீங்கன்னா இறங்கும். அப்ப நம்ம டோட்டலா விட்டாச்சுன்னா என்ன ஆயிடும், டோட்டலா இறங்கிடும். நீங்க கேப் விட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த லைன் ஆஃப் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுடைய ஒரு தன்மை எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்க அவங்கள என்ன பண்ணலாம், அவங்களுடைய அந்த மைண்ட் செட் இப்படி இருக்கு, அந்த வேவ்ஸ் இப்படி இருக்கும்போது அவங்களுடைய டைமிங், அதாவது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது இந்த டைமிங் ஒருவேளை இந்த இடத்துல இது 2-3 ஃபாலோ அப்ல வரும்போது இந்த இடத்துல அந்த டைமிங் செட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ஃபாலோ அப்ல இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒருவேளை க்ளோசிங் நடக்கும். இல்ல இந்த இடத்துல இல்ல, ஆனா திரும்ப அப்படியே நீங்க விட்டுட்டீங்க, திரும்ப ஃபாலோ அப் வருது, அடுத்த செகண்ட் இந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்படும். சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடும்னா இந்த இடத்துல அவங்களுக்கு க்ளோசிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த பிரசன்டேஷன் நீங்க கொடுத்த பிறகு ஃபாலோ அப்ல நீங்க கரெக்ட் பண்ணலைன்னா 100% நமக்கு என்ன கிடைக்காது, ரிசல்ட் கிடையாது. ஃபாலோ அப்ல நடந்த வியாபாரங்கள், பிசினஸ்கள் தான் மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கு. நிறைய பேரு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர்கிட்ட பிரசன்டேஷன் கொடுக்குறோம்னா அதுல ஒரு 3 பேர் தான் க்ளோசிங் ஆயிருது அப்படின்னா நிச்சயமா அந்த 3 பேர் பண்ற க்ளோசிங் அவங்களுக்கு அந்த பொருள் தேவைப்படுற விஷயமா இருக்கும், தேவையான விஷயமா இருக்கும், உடனே வாங்கிடுவாங்க. அது ஈஸியாகவே நம்ம அது நார்மலாவே அது என்ன நடக்கும், பிசினஸ் நடக்கும். ஆனா இந்த ஃபாலோ அப்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு பவர்ஃபுல் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் கொடுக்கறதே இந்த ஃபாலோ அப்ல தான். அப்ப நீங்க இன்னைக்கு பிசினஸ் பேசுறீங்க, ப்ராடக்ட்டை பத்தி பேசுறீங்க அப்படின்னா இந்த ஃபாலோ அப் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான, நீங்க பேசின அந்த முயற்சி, அந்த எஃபர்ட், அந்த உழைப்பு எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப ஃபாலோ அப்ல என்ன பண்ணக்கூடாது, நம்ம மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ அப்ல கரெக்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர்ல 3 டைப் கஸ்டமர் இருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்னு ஈஸி கஸ்டமர்.
ஈஸி கஸ்டமர், ரெண்டாவது வந்து லேட்டர் கஸ்டமர், மூணாவது வந்து நெவர் கஸ்டமர். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெவர் கஸ்டமர் யாரு அப்படின்னா, இவங்க எப்பவுமே நீங்க என்னதான் பிரசன்டேஷன் கொடுத்தாலும் இவங்க மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இவங்களுக்கு அது தேவைகள் இல்லாதவங்க. ஜஸ்ட் அவங்க வந்து கேட்பாங்க, மற்றபடி எந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய டைம் தான் இவங்க வேஸ்ட் ஆகும். அதனாலதான் குவாலிஃபை பண்ண சொல்றோம், ப்ராஸ்பெக்ட் ஆக்கி நீங்க பண்ணுங்கன்னு சொல்றது. இந்த ஈஸி கஸ்டமர்ன்றவங்க யாருன்னா, நீங்க ஈஸி அவங்களுக்கு இந்த பொருள் ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு சர்வீஸோ பொருளோ தேவைப்படும். அது தேவைப்படுறதுனால ஈஸியாக நீங்க பேசும்போது அவங்க கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனடியாக க்ளோசிங் நடக்கும். இதுக்கு பெரிய ஸ்கில் தேவை இருக்காது, ஈஸியா என்ன பண்ணிடலாம், க்ளோசிங் பண்ணலாம். அது வந்து ஈஸி கஸ்டமர். இந்த லேட்டர் கஸ்டமர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் இந்த செக்ஷன்ல வருவாங்க. இந்த ஃபாலோ அப்ல, இந்த ஃபாலோ அப்ல பிரசன்டேஷன் கொடுத்த உடனே அவங்க டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய ஃபாலோ அப்ல தான் அவங்க க்ளோசிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நேரமும் அவங்களுடைய சிச்சுவேஷனும் கரெக்டா அமையும் போது, ஒருவேளை நீங்க ஃபாலோ அப்ல இல்லைன்னா அந்த டைம்ல யாரு ஃபாலோ பண்றாங்களோ, எந்த பிராண்ட் அவங்கள வந்து டச் பண்றாங்களோ அந்த பிராண்டை வாங்கி பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நாம இந்த மாதிரி இந்த லேட்டர் கஸ்டமர்ன்றவங்க கரெக்டா இந்த ஃபாலோ அப்ல தான் உங்களால என்ன பண்ண முடியும், க்ளோசிங் பண்ண முடியும். அவங்கள பிசினஸ் ஆக்கி நீங்க பார்ட்னர்ஸ் ஆகவோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண யூசர் ஆகவோ நீங்க மாத்த முடியும். அப்ப இந்த லேட்டர் கஸ்டமர் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கஸ்டமருடைய ட்ரையாங்கிள் சர்க்கிள். இதுல பாத்தீங்கன்னா